கைஸ் இந்த வீடியோவில் நம்ம மேத்யூ ஷாட்டோட T20 ஸ்டாட்ஸ் அனாலிசிஸ் தான் பார்க்க போகிறோம். இது நோ யோர் சிஎஸ்கே பிளேயரில் பார்ட் 5 வர வீடியோ. நீங்கள் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம்னா ஆல்ரெடி ஒரு 4 பிளேயருக்கு போட்டிருக்கேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இன்ட்ரெஸ்டடாக இருந்துச்சுன்னா அந்த வீடியோஸை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ரைட், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பேசிக்காக ஒரு இன்ட்ரடக்ஷன் தான் ஆரம்பிப்போம் கைஸ். ஓவரால் அவரோட ஸ்டாட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். தென் அதுக்கப்புறமா பேட்டிங் ஸ்டாட்ஸ் இன்டெப்த்தாக போய் பார்ப்போம். ஸோ பேஸ் அகேன்ஸ்ட் எப்படி பண்ணியிருக்காரு, ஸ்பின் அகேன்ஸ்ட் எப்படி பண்ணியிருக்காரு, இன்னிங்ஸ் கம்பேரிசன் என்னென்னு பார்ப்போம். அண்ட் அதுக்கப்புறமா லைன் அண்ட் லென்த் ஹீட் மேப் பார்ப்போம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்த வீடியோஸ்லாம் எது லைன் ஹீட் மேப் பார்த்துருப்போம் இல்லை லென்த் பார்த்துருப்போம். ஸோ அது ரெண்டுமே கம்பைன் பண்ணி பார்த்தா இன்னும் பெட்டரான ஐடியா கிடைக்குமேனு ஒரே ஸ்லைடில் எடுத்திருக்கேன். ஸோ அதையும் பார்க்கலாம். அண்ட் ஃபைனலி மேத்யூ ஷாட் ஒரு ஆல்ரவுண்டர் தானே. ஸோ இவரோட பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்திருக்கு, என்ன மாதிரி போட்டிருக்காருன்றதையும் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஓவரால் சம்மரி பார்த்தீங்கன்னா 150 ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடி இருக்காரு. ஆவரேஜ் 31 நல்லாவே இருக்கு கைஸ். 2000 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு லாஸ்ட் 2 இயர்ஸ் அந்த T20 சர்க்கியூட்ஸில் பார்த்தீங்கன்னா. அண்ட் இவரோட ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கு கைஸ். ஆல் ஃபேஸ்லையுமே ஆல்மோஸ்ட் 150 தான் ஆடுறாரு. ஸோ ஹீ இஸ் குட் அக்ராஸ் ஃபேஸஸ். லைக் எக்ஸ்ட்ரீம்லி டாமினன்ட் கிடையாது. ரோஹித் சர்மா மாதிரி பவர் பிளே மாடல் ஒரு நின்னா டெத் ஓவர்ஸில் பழந்துருவாருன்ற அளவுக்கு கிடையாது. பட் ஹீ இஸ் மெயின்டைனிங் த ஸ்ட்ரைக் ரேட் இன் ஆல் த ஃபேஸஸ். ஸோ அது ஓவரால் தெரிய வருது இந்த ஸ்டாட்ஸில், பர்டிகுலர்லி லாஸ்ட் 2 இயர்ஸில். ரைட், பேட்டிங் பொசிஷன் அனாலிசிஸ். ஸோ இந்த கொஸ்டின் தான் நம்ம சிஎஸ்கே ஃபேன்ஸ் கிட்ட இருந்துச்சு. மேத்யூ ஷாட்டை மிடில் ஆர்டரில் டெவால் ப்ரோஸ் பதிலாக ஆடுனா, டெவால் ப்ரோஸ் இன்ஜுரி ஆனால் இவர் மேத்யூ ஷாட் டைரெக்டாக ரீப்ளேஸ் பண்ணுவாரா, மிடில் ஆர்டரில் ஆடுவாரா? இப்போ ஆஸ்திரேலியாவுக்கு இதுக்கு ஒன் டேலேயே எங்கேயோ அது மாதிரி பண்ணார்ல. ஸோ அந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணுவாங்களா, சிஎஸ்கே அப்படி ட்ரை பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா, லாஸ்ட் 2 இயர்ஸ் இந்த T20 ஸ்டாட்ஸ் தான் எடுத்திருக்கேங்க. ஸோ லாஸ்ட் 2 இயர்ஸ் T20 ஸ்டாட்ஸ் பார்க்கும்போது ஓப்பனராக தான் மெஜாரிட்டி ஆஃப் த மேட்சஸ் இறங்கியிருக்காரு. ஸோ அங்கே தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ஆவரேஜ் நல்லா இருக்குது, ஸ்ட்ரைக் ரேட்டும் நல்லா இருக்குது. அது போக நம்பர் 3லேயும் இறங்கியிருக்காரு. அங்கே ஆவரேஜ் ஓகேவாக இருக்குது, ஸ்ட்ரைக் ரேட் 150 ஓகேன்றது ஆவரேஜ் சுமார் தான் கைஸ், 20 தான். நம்பர் 4ல் ஆவரேஜ் 8 தான், ஸ்ட்ரைக் ரேட் 160. அண்ட் நம்பர் 6ல் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஸ்பாட்டில் அவர் ஆவரேஜ் ஆஃப் 19 வித் ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 120. பட் இது லிமிட்டட் மேட்சஸ் தான். ஸோ 2 மேட்சஸ் தான் அந்த நம்ம டேட்டா லாஸ்ட் 3 இயர்ஸில் இருக்குது. ஸோ லாஸ்ட் 2.5-3 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா கூட இவர் நம்பர் 6ல் 2 மேட்ச் தான் ஆடிருக்காரு. மெஜாரிட்டியாக ஓப்பனராக தான் இறங்கியிருக்காரு. ஸோ ஐடியலி சிஎஸ்கேல இவர் வரணும்னா டாப் ஆர்டர் தான் வரணும். பர்டிகுலர்லி நம்பர் 3ல் கூட சுமாராக தான் இருக்குது. ஸோ ஆடுனா ஓப்பனராக தான் ஆடணும். சப்போஸ் பிரவுஸ்க்கு இன்ஜுரினா இவரை ஓப்பனராக ஆடலாம், ரீப்ளேஸ் பண்ணி எல்லாரையுமே ஒன் ஸ்பாட் கீழே தள்ளலாம். பட் அது ஐடியலான சுச்சுவேஷன் இருக்காது. அப்போ ப்ராபபிளி இவரை மிடில் ஆர்டரில் எடுத்துகிட்டு வரலாம். இல்லை சர்ஃப்ராஸ்க்கான வெளியே இருந்தார்னா அவரை உள்ளே எடுத்துகிட்டு வரலாம் கைஸ். ஸோ இது 2 ஆப்ஷனாக தான் இருக்கும். ஸோ மோர் தென் ஹிஸ் பேட்டிங் அந்த ஆஃப் ஸ்பின் ஆல்ரவுண்டர் ஆப்ஷன் வேணுன்றதுக்காக தான் மேத்யூ ஷாட் போயிருக்காங்கன்றது இந்த நம்பர்ஸ் பார்க்கும்போது தெரிய வருது. பட் யூ நெவர் நோ சிஎஸ்கே என்ன மாதிரி பிளான் வச்சுருக்காங்கன்னு தெரியல. பட் நம்பர்ஸ் பார்க்கும்போது இவரோட ஒன்லி ஸ்பாட் ஓப்பனிங் தான் கைஸ். வேறு எங்கேயுமே இவரால் ஆட முடியாதுன்றது தான் கிளியராக தெரியுது. நெக்ஸ்ட்டாக பவுலிங் வெரைட்டி ஸ்டாட்ஸ் பார்த்துடலாம் கைஸ். ஒரு பவுலிங் டைப் அகேன்ஸ்டாக எப்படி பண்ணியிருக்காருன்னு. இவரோட மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்ட்ரென்த் லெஃப்ட் ஆர்ம் பேஸ் அகேன்ஸ்டாக சூப்பராக பண்ணியிருக்காரு. ஸோ இந்த வெரைட்டி தான் நம்ம ருத்துக்கும் சரி சஞ்சுக்கும் சரி ஒரு சின்ன ஸ்ட்ரகிள் இருக்குது. பட் நம்ம மேத்யூ ஷாட்டுக்கு அந்த ஸ்ட்ரகிளே இல்லை. மோரோவர் எல்லா ஃபாஸ்ட் அகேன்ஸ்டாகவும் நல்லா பண்ணியிருக்காரு கைஸ். லெஃப்ட் ஃபாஸ்ட், மீடியம் ஃபாஸ்ட், ரைட் மீடியம் ஃபாஸ்ட் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காரு. ஈவன் லெஃப்ட் ஆர்ம் ரிஸ்பின் கூட நல்லா பண்ணியிருக்காரு அட் ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 140. பட் அதை தவிர பேசிக்காகவே ஸ்பின் தான் லாஸ்ட் 4 ஸ்பாட்டை பிடிக்குது. லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் அகேன்ஸ்டாக 130 தான் ஸ்ட்ரைக் ரேட். பட் ஆவரேஜ் நல்லா வச்சிருக்காரு 40ன்றது. ரைட் ஆர்ம் ஸ்பின் அகேன்ஸ்டாக 10 தான் ஆவரேஜ், ஸ்ட்ரைக் ரேட் 120, எக்ஸ்ட்ரீம்லி புவர். ரைட் ஆர்ம் ஆஃப் ஸ்பின் அகேன்ஸ்டாக 15 தான் ஆவரேஜ், ஸ்ட்ரைக் ரேட் 115, விச் இஸ் அகெயின் எக்ஸ்ட்ரீம்லி புவர். அதான் பேசிக்காக மேத்யூ ஷாட் ஆஸ் எக்ஸ்பெக்டட் ஃபாஸ்ட் மட்டும் தான் நல்லா இருக்காரு. பட் ஸ்பின் ரொம்ப சுமாரான பிளேயர். பட் இது இயர் பை இயர் ஸ்டாட்ஸில் பார்க்கும்போது ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும். நம்ம அந்த ஸ்லைடுக்கு வருவோம். அங்கே நீங்கள் பார்ப்பீங்க ஒரு 2025ல் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. ஸோ அதனால தான் கொஞ்சம் ஸ்ட்ரைக் ரேட்லாம் இம்ப்ரூவ் ஆகியிருக்குன்னு நினைக்கிறேன். எஸ்பெஷலி லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் அகேன்ஸ்ட் ஆவரேஜ் 40 வந்ததுக்கு அதுவும் ஒரு ரீசனாக இருக்கலாம். ரைட், இப்போ நம்ம பேஸ் வர்சஸ் ஸ்பின் எவல்யூஷன் பார்த்தீங்கன்னா ஆப்வியஸாக ஆஸ் எக்ஸ்பெக்டட் நம்ம நம்பர்ஸில் பார்த்த மாதிரி ஸ்பேஸ் பவுலர்ஸ் அகேன்ஸ்டாக 170 ஆடிருக்காரு. அண்ட் ஸ்பின் பவுலர்ஸ் அகேன்ஸ்டாக 127 ஸ்ட்ரைக் ரேட்டில் தான் ஆடிருக்காரு அட் அன் ஆவரேஜ் ஆஃப் 21. பட் பேஸ் பவுலர்ஸ் அகேன்ஸ்டாக ஆவரேஜ் ஆல்மோஸ்ட் 38 வச்சிருக்காரு. ஸோ அகெயின் விச் இஸ் பாயிண்டிங் டு மேத்யூ ஷாட்ஸ் ஸ்ட்ரென்த். அது பேஸ் பவுலிங் தான். ஸ்பின் ஆடினா அவர் வீக்குன்றது தான் இந்த நம்பர்ஸ்லையும் தெரிய வருது கைஸ். ரைட், அடுத்ததாக இயர் பை இயர் எவ்வளோ எவால்வ் ஆகியிருக்குன்னு பார்க்கும்போது ஸ்பின் ஸ்ட்ரைக் ரேட்டை பாருங்கள் கைஸ். 2023, 2024, 2025ல் 107, 124, 157 இம்ப்ரூவ் ஆகிருக்கு. அண்ட் ஆவரேஜும் 12, 30, 34 இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ஸோ பேசிக்காக நம்பர்ஸ் என்ன சொல்லுதுன்னா ஒரு வருஷமும் போக ஸ்பின் பவுலர்ஸ் அகேன்ஸ்டாக அவர் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அண்ட் பேஸ் பவுலர்ஸ் அகேன்ஸ்டாக அதே மாதிரி டாமினண்ட்டாக தான் இருந்திருக்காரு. பட் ஒரு சின்ன ப்ராப்ளம் என்னன்னா இது கண்டிஷன்ஸ் எங்கன்றதை நம்ம ஆட் பண்ணணும். ஸோ அப்போ பார்க்கும்போது எஸ் அங்கே ஒரு கொஷின் மார்க் இருக்கும். ஸோ மேத்யூ ஷாட்ன்றது ஸ்பின்னிங் கண்டிஷன்ஸில் எப்படி பண்ணுவாருன்னு.
பட் என்னதான் அப்படி சொன்னா கூட ஓவரால் அவரோட நம்பர்ஸே அங்க தான் ஆடியிருக்காரு. ஆஸ்திரேலியால தான் ஆடியிருக்காரு. பட் ஸ்டில் அப்போ ஒரு 100 இருந்த ஸ்ட்ரைக் ரேட்டு 157 இம்ப்ரூவ் ஆகுதுன்னா டெஃபினட்டாக இதை ஒர்க் பண்ணியிருக்காருன்றது இந்த நம்பர்ஸ் காட்டுது கைஸ். ஸோ அதுதான் பேஸ் பவுலர்ஸ் அகேன்ஸ்ட் தான் நல்லாவே பண்ணியிருக்காரு. அது நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண அவசியமே இல்லை. ஸோ இன்னிங்ஸ் கம்பேரிசன் பார்த்தீங்கன்னா இவர் லைக் டூபே ருத்தோட நம்பர்ஸ் பார்த்தேன். ஃபர்ஸ்ட்டுக்கும் செகண்டுக்கும் நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. சஞ்சுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் இல்லை கைஸ். அண்ட் அதே போல் மேத்யூ ஷாட்டுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் இல்லை. 155 ஸ்ட்ரைக் ரேட் ஆல்மோஸ்ட் சேம் ஸ்ட்ரைக் ரேட்டில் தான் செகண்ட் இன்னிங்ஸ் ஆடிருக்காரு. பட் ஆவரேஜ் 37. ஸோ கொஞ்சம் ஆங்கர் பண்ணி எடுத்துகிட்டு போகிற ரேஞ்சில் தான் ஆடுறாரு. ஸோ விச் இஸ் அகேன் இஸ் அ ஃபென்டாஸ்டிக் திங். அண்ட் எப்படி இருந்தாலும் சான்ஸ் கிடைக்க போகிறதில்ல. பட் ஸ்டில் இந்த நம்பர்ஸ் பார்க்கும்போது ஓவரால் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லையும் சரி செகண்ட் இன்னிங்ஸ்லையும் சரி ஆல்மோஸ்ட் ஈக்குவல் ஸ்ட்ரைக் ரேட் அண்ட் பெட்டர் ஆவரேஜ்லேயே பெர்ஃபார்ம் பண்ணுறாரு. நெக்ஸ்ட்டாக என்னோட ஃபேவரட் லைன் அண்ட் லென்த் அனாலிசிஸ் ஆஃப் 2023, 2024, 2025 3 வருஷத்தையும் பார்க்க போகிறோம் கைஸ். ஸோ ஸ்ட்ரைக் ரேட் பாருங்கள். ஸோ ஸ்ட்ரைக் ரேட் இங்கே பார்த்தீங்கன்னா டவுன் த லெக் ஓகே இதை விட்டுருங்க. ஆன் த ஸ்டெம்ஸ் ஃபுல்லாக போட்டால் 185, அவுட் சைட் ஆஃப் போட்டால் 175, ஒய்டு அவுட் சைட் ஆஃப் போட்டால் 153. ஸோ ஓகே இங்கே ஸ்ட்ரைக் ரேட் நல்லா தான் இருக்குது. ஃபுல் டாஸ் போட்டிருந்தா சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. பட் அவுட் சைட் ஆஃப் ஃபுல் டாஸ் போட்டாலோ ஒய்டு ஃபுல் டாஸ் போட்டிருந்தா கூட கொஞ்சம் ஸ்ட்ரைக் ரேட் கம்மியாக தான் இருக்குது. அண்ட் ஆவரேஜும் ஒய்டு அவுட் சைட் ஆஃப் போட்டால் அவுட் ஆகியிருக்காரு. அண்ட் குட் லென்த்தில் ஒய்டு அவுட் சைட் ஆஃப் ஆர் அவுட் சைட் ஆஃப் போட்டால் கூட அவரோட ஸ்ட்ரைக் ரேட்டும் ரொம்ப ரொம்ப சுமாராக இருக்குது. ஸோ இவருக்கும் அந்த குட் லென்த் வீக்னஸ் இருக்குது. அண்ட் ஆவரேஜும் சுமாராக தான் இருந்திருக்கு. ஸோ பேசிக்காக எப்படின்னு நினைக்கிறேன்னா அவுட் சைட் ஆஃப் ஒய்டு அவுட் சைட் ஆஃப் வரும்போது ப்ராப்ளி பவர் பிளேயில் அந்த ஸ்விங்கிங் கண்டிஷன்ஸில் பால் சீம் ஆகும்போது அவர் ஸ்விங் ஆகும்போது மேபி அவுட் ஆகிருக்கலாம். அது ஒன்று. பட் இந்த ஒய்டு அவுட் சைட் ஆஃப் போகிறது மேபி ஸ்லோயர் பால் போட்டு இவரை இழுத்து அடிக்கப்பே, அதாவது பேட்டை மடக்கி லெக் சைடில் அடிக்க பார்த்து கேட்ச் ஆகிறாருன்ற மாதிரியும் யோசிக்க தோணுது. பட் ஓகே இதுதாங்க ஆவரேஜும் சுமாராக இருக்குது. 5, 20, 18, 7 அந்த லைனில் ஐ மீன் குட் லென்த்தில் எந்த லைனில் போட்டாலும் சுமாராக தான் இருக்குது. அதே போல் ஸ்ட்ரைக் ரேட்டும் சுமாராக இருக்குது. பட் அது மட்டும் தான் வீக்னஸ். ஷார்ட் ஆஃப் லென்த் போட்டார்னா பறக்க விட்டுடுறாரு. ஷார்ட் ஆஃப் குட் லென்த்தில் போட்டாலும் பறக்க விட்டுடுறாரு. யார்க்கரில் போட்டாலும் அவுட் சைட் ஆஃப் போட்டால் ஸ்லைஸ் பண்ணி 4 அடிச்சிடுறாருன்னு நினைக்கிறேன். பட் ஆன் த ஸ்டெம்ஸ் போட்டால் ஓகேவான ஆவரேஜ். யார்க்கர் நல்லா யார்க்கர் போட்டால் நிறைய பேட்டர்ஸ் ஆனால் அடிக்க முடியாது. பட் எஸ் இதுதான் இந்த 2023 நம்பர்ஸ் காட்டுது. அதே 2025 நம்பர்ஸ் போகுமே. ஸோ இந்த பர்டிகுலர் கேஸில் குட் லென்த்தில் கொஞ்சம் நம்பர்ஸ் இம்ப்ரூவ் ஆகியிருக்கு. ஸோ 80, 110 ஆல்மோஸ்ட் 100 ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆனது கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி டவுன் தி லெக் போட்டால் ஓகே டவுன் தி லெக் கூட நம்ம விட்டுடலாம். அவுட் சைட் ஆஃப் போட்டால் 104, ஆன் த ஸ்டெம்ஸ் போட்டால் 106. பட் ஒய்டு அவுட் சைட் ஆஃப் போட்டால் 209 ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடி இருக்காரு. பட் ஸ்டில் ஆன் த ஸ்டெம்ஸ், அதாவது ஸ்டெம்புக்கு நேராகவோ இல்லை ஜஸ்ட் பக்கத்தில் போட்டால் கூட அவரோட ஸ்ட்ரைக் ரேட் கம்மியாக தான் இருக்குது. 2024 கூட ஆவரேஜ் அங்கே கம்மியாக தான் இருக்குது. ஸோ அகெயின் கைஸ் எய்தர் பவர் பிளேயில் சீம் ஆர் ஸ்விங் ஆகி ஸ்லிப்பில் கேட்ச் ஆகலாம், இல்லை இன்சைட் ஆகி போல்ட் ஆகியிருக்கலாம். ஒரு செகண்ட் பாயிண்ட் அவுட் சைட் ஆஃப் ஏதாவது ஸ்லோயர் பால் போட்டு அடிக்க போய் அவுட் ஆகியிருக்கலாம். ஸோ இதுதான் இந்த நம்பர்ஸ் கிடையாது. பட் ஷார்ட் ஆஃப் பால், ஷார்ட் ஆஃப் குட் லென்த்து இதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ண அவசியமே இல்லை. ஸோ அங்கே சூப்பராகவே பண்ணியிருக்காரு கைஸ். இப்போ நம்ம 2025 டேட்டா பார்ப்போம், நமக்கு தேவையான டேட்டா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கம்பேரேட்டிவ்லி மற்ற நம்பர்ஸோடு பார்க்கும்போது இங்கே கொஞ்சம் ஓவரால் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகியிருக்கு. எஸ்பெஷலி ஃபுல் லென்த்தில் டாமினேட்டாக இருந்திருக்காரு. ஸோ ஃபுல் லென்த்தில் டவுன் த லெக் போட்டால் அழிச்சிருக்காரு. ஆன் த ஸ்டெம்ஸ் போட்டாலும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. அவுட் சைட் ஆஃப், ஒய்டு அவுட் சைட் ஆஃப்னு எந்த லென்த் போட்டாலும் நல்லா பண்ணியிருக்காரு. ஆவரேஜ் நல்லாவே இருந்திருக்கு. அண்ட் ஃபுல் டாஸில் ஓகே ஃபுல் டாஸ் நம்ம வீட்டில் ஆன் த ஸ்டெம்ஸ் போடும்போது ஸ்ட்ரைக் ரேட் நல்லா இருக்குது. பட் ஆவரேஜ் 18 தான். ஸோ மேபி போல்ட் ஆகியிருக்கலாம் ஃபுல் டாஸாக போடும்போது. ஸோ அது என்ன டைப் ஆஃப் டிஸ்மிசல்னு தெரியல. குட் லென்த் நம்ம மெயின் மேட்ரு இருக்கிறோம். ஸோ குட் லென்த்தில் 140, 130, 130, 150 விச் இஸ் அகெயின் ரீசனபிள் தான் கைஸ். லைக் அவர் இருந்த ஸ்டேட்டஸ்க்கு இது நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் இருந்திருக்கு. பட் ஒய்டு அவுட் சைட் ஆஃபில் ஆவரேஜ் 6 தான். ஸோ ஒய்டு அவுட் சைட் ஆஃப் ரொம்ப ஒய்டு அவுட் சைட் ஆஃப் போட்டு அவுட் ஆகிறாருன்னா டெஃபினட்டாக ஸ்லோயர் பால் தான் கைஸ். எனக்கு வேறு எதுவும் யோசிக்க தோணல. ஆர் மிஸ் டைம் பண்ணி அவுட் ஆகிருக்கலாம். பட் இந்த 2 சான்ஸ் தான். பட் அவுட் சைட் ஆஃபில் 85 ஆவரேஜ் ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது. ஆன் த ஸ்டெம்ஸில் 26. ஸோ அங்கெல்லாமே கொஞ்சம் நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு. பட் ஒய்டு அவுட் சைட் ஆஃபில் ஒரு ஆவரேஜில் ப்ராப்ளம் இருக்குது. மற்றபடி ஷார்ட் பால் ஓகே 12 தான் ஆவரேஜ், விச் இஸ் அகெயின் நாட் அ பிக் திங். ஷார்ட் ஆஃப் குட் லென்த்தில் ஓகே அதில் எல்லாம் ப்ராப்ளம் இல்லை. அண்ட் இந்த இன்ஃபினிட்டி சிம்பிள் போட்டதெல்லாம் அங்கே அவுட்டே ஆகலை கைஸ். ஸோ அதை நான் முன்னாடி சொல்ல வந்துட்டேன். ஸோ இன்ஃபினிட்டி சிம்பிள் எங்கே இருந்தால் கூட அந்த லென்த்தில் ஒரு அவுட் ஆனதே கிடையாது. ஸோ ஓவரால் கைஸ் மேத்யூ ஷாட்டுக்கு பார்த்தா கூட குட் லென்த்தில் ஒரு ப்ராப்ளம் இருந்திருக்கு. பட் இந்த வருஷம் ஸ்ட்ரைக் ரேட் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அண்ட் ஆவரேஜும் கொஞ்சம் நல்லாவே ரீசனபிளாகவே இருக்குது. அண்ட் ஃபேஸ் வைஸ் சம்மரி ஓகே பவுலிங் போயிடலாம் கைஸ். பவுலிங் மொத்தமாக 34 விக்கெட் எடுத்திருக்காரு கடைசி 3 வருஷத்தில். பவர் பிளேயில் நிறைய டாட் பால்ஸ் போட்டிருக்காரு, 46% போட்டிருக்காரு. அண்ட் எக்கானமி ரேட்டும் பவர் பிளே தான் சூப்பராக இருக்குது. டெத் ஓவர்ஸில் ஒரு 2-3 ஓவர் போட்டிருக்காரு நினைக்கிறேன். அங்கே ஒரு 10 ரன் ரேட்டில் கொடுத்துருக்காரு கைஸ். ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தீங்கன்னா பவர் பிளேயில் 34 பால், அதாவது 5 ஓவர் பவர் பிளேயில் போட்டு ஒரு விக்கெட் எடுக்கிறாரு. மிடில் ஓவர்ஸில் 20 பால் போட்டு எடுக்கிறாரு. டெத் ஓவர்ஸில் ஒரு 10 பால் போட்டு எடுக்கிறாரு. ஸோ டெத் ஓவர்ஸில் 10 ஸ்ட்ரைக் ரேட் ஏதாவது ஒரு ஓவர் போட்டு ஃப்ளூக்கில் ஒரு விக்கெட் எடுத்துருக்கலாம். ஸோ மேபி அந்த மாதிரி தான் கைஸ். ஸோ அது நம்ம பெருசாக
பெருசாக எடுத்துக்க முடியாது. பட் பவர் பிளேல நிறையவே போட்டிருக்காரு. மிடில் ஓவர்ஸ்லேயும் இன்ட்ரெஸ்டிங்காக 18 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. அண்ட் டோர்னமெண்ட் வைஸ் பெர்ஃபார்மன்ஸ் இவருக்கு பார்த்தோன்னா எம்எல்சியில் செம்மையாக பண்ணியிருக்காரு கைஸ். ஆப்வியஸாக இந்த வருஷம் ஸ்டார்டிங்கில் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணியிருந்தாலும் சரி அண்ட் நீங்கள் எம்எல்சி பார்த்துருந்தாலும் சரி, மேத்யூ ஷாட் வந்து ஒரு மேன் ஆஃப் தி சீரிஸ் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாருன்றதை நம்ம பார்த்துருந்தோம். லைக் பேட்டிங்கில் ரன் ஸ்கோர் பண்ணார், பவுலிங் எப்போ பால் எடுத்தாலும் ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்துட்டு இருந்தார். ஸோ அதே தான் எம்எல்சியில் எலைட் நம்பர்ஸ் காட்டுது. ஸோ ஆல்மோஸ்ட் 7 எக்கானமி ரேட்டில் 80 டாட் பால்ஸ் அரௌண்ட் 10 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. பவுலிங் அவரேஜ் 22 தான். ஸோ அவரோட பெஸ்ட் டோர்னமெண்ட். பிபிஎல்லையும் நல்லா பண்ணியிருக்காரு. 10 விக்கெட் தான் எடுத்திருக்காருன்னா கூட எக்கானமி ரேட் 8 தான், ஆவரேஜ் ஒரு 29 இருக்குது. ஸோ ஓவரால் இதுதான் அவரோட பெஸ்ட் நம்பர்ஸ். மற்றபடி மற்றலாம் கொஞ்சம் சுமாராக தாங்க ஈஸியாக இருக்குது. லைக் பெருசாக வேறு எங்கேயுமே யூட்டிலைஸ் பண்ணது கிடையாது. பட் பிபிஎல் மென்ஸ் அண்டரில் கூட போட்டிருக்காரு. எக்கானமி ரேட் 8 தான். ஸோ எக்கானமி வைஸ் வந்து ஒரு நல்ல டிஃபென்சிவ் பவுலராக தெரிகிறாரு. ரொம்பலாம் ரன்ஸ் கொடுக்காம தேவைப்படும் போது ஓட்டுற அளவுக்கு தான் இவர் இருக்காரு கைஸ். இயர் வைஸ் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா 2024 தான் அவரோட பீக் பர்ஃபார்மன்ஸாக இருக்குது. 8 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. 2025 அண்ட் 2023 8 விக்கெட்ஸ் தான் எடுத்திருக்காரு. ஒரு நல்ல விஷயம் என்னன்னா எக்கானமி ரேட் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. 2023 ஒரு 8.7 போட்டவர் இப்போ ஒரு 7-7.5 ரன் ரேட்டில் தான் போட்டுட்டு இருக்காரு. ஆவரேஜும் ரெஸ்பெக்டபிளாக நல்லாவே இம்ப்ரூவ் ஆகியிருக்கு. பட் அகைன் இது வந்து மேட்சஸ் நம்ம கண்டினியூஸாக வாட்ச் பண்ணியிருந்தோம்னா கிளியராகவே அது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவாக தெரிஞ்சிருக்கும். மேத்யூ ஷாட் வந்து சும்மாவே எது நடந்தாலும் பவுலிங்கை கையில் எடுத்துக்கிட்டு அவர் பாட்டு ஓவர் போட்டு விக்கெட்டை எடுத்து கொடுத்தாரு. ஸோ அதனால் அகைன் அதுதான் இந்த நம்பர்ஸும் காட்டுது கைஸ். ரைட், இப்போ நம்ம ரன்ஸ் எவ்வளோ கன்சிடர் பண்ணியிருக்கான்னு பார்ப்போம். அண்ட் இவர் ஒரு டிஃபென்சிவ் பவுலர்னு இப்போ பார்க்கும்போது தெரிஞ்சதில்ல. எக்கானமி ரேட் இதுதான் வச்சிருக்காரு. விக்கெட்ஸ் பெருசாக எடுக்கலனாலும் ரன் ரேட் கண்ட்ரோல் பண்ணியிருக்காருன்னு. அண்ட் இவரோட பவுலிங் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா ஃப்ளிக்கும் ஆன் ட்ரைவ் தான் நிறைய கொடுத்துருக்காரு. ஸோ ஃப்ளிக்கும் ஆன் ட்ரைவ் பேசிக்காக ரெண்டுமே லெக் சைடில் அடிக்கிற ஷாட் தானே. ஸோ அதுதான் நிறைய கொடுத்துருக்காருன்னு பார்க்கும்போது பேடை நோக்கி எரியிறாரு நிறைய பால்ஸ்ன்றது காட்டுது. ஸோ டக்குன்னு எரியிறாரு அண்ட் அதை தட்டிட்டு சிங்கிள் ஓடுறாங்க. ஸோ அதுதான் இந்த டேட்டாவும் காட்டுது. ஸ்வீப் நிறைய ஆடி இருக்காங்க, கவர் டிரைவ் நிறைய ஆடி இருக்காங்க, அதுக்கப்புறம் ஸ்வீப்பு, நார்மல் ஸ்வீப்பு, கட் ஷாட்டு, ஸ்லாக் ஸ்வீப்பு ஆர் ஸ்லாக் ஷாட்டு, புல் ஷாட்லாம் ஆடி இருக்காங்க. பட் அகைன் பேசிக்காக நமக்கு தேவையானது இந்த மெஜாரிட்டியாக இந்த சைடில் பார்க்குறது தான். ஸோ லெக் சைட் ஃபீல்ட் சைட் வச்சுட்டு மேபி லெக் சைடில் எரியிறாரோன்றது தான் இந்த நம்பர்ஸும் காட்டுது கைஸ். பட் எஸ், இதுதான் ஓவரால் மேத்யூ ஷாட்டோட அனாலிசிஸ் கைஸ். அண்ட் இந்த நம்பர்ஸ் வச்சு நம்ம மெயினாக நம்ம சிஎஸ்ஏ ஃபேன்ஸ் கிட்ட இருக்க கொஷின் என்னன்னா அவர் மிடில் ஆர்டரில் ஆடுவாரான்றது. T20 பெருசாக மிடில் ஆர்டரில் ஆடினதில்லை. ஸோ அவர் வந்து T20 ஓப்பனராக தான் நிறைய இறங்கியிருக்காரு. ஸோ அந்த ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா மேத்யூ ஷாட்டோட பெஸ்ட் ஸ்பாட் ஓப்பனிங் தான். சிஎஸ்கேல டைரக்ட் ஃபிட் இல்லை. ஸோ சிஎஸ்கேல ஒரு மிஸ்ஃபிட்டான பிளேயர் தான். பட் யூ நெவர் நோ அவரோட பவுலிங் நல்லா இம்ப்ரூவ் ஆகியிருக்கு. அண்ட் சிஎஸ்கே ஃபிளமிங் என்ன பிளான்ஸ் வச்சிருக்காருன்றது தெரியல. ஒன் டேயில் மிடில் ஆர்டரில் ஆடினா மேபி இங்கேயும் ஃபியூச்சரில் ஆடலாம். பட் இப்போதைக்கு ஓப்பனர் தான் கைஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் வீடியோ கைஸ். வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க, ஹை பட்டனையும் தேடி விட்டுருங்க. நிறைய பேர் சர்ஃப்ராஸ் கான் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி சர்ஃப்ராஸ் கானுக்கு ஒரு மேட்சோ 2 மேட்சோ தாங்க டேட்டாவில் இருக்குது. ஸோ அதனால் அவருக்கு போட முடியல. ருத்ராஜுக்கும் போட்டுடலாம், சஞ்சு சாம்சனுக்கும் போட்டுடலாம், அக்கீல் ஹுசைன், நூர் அகமதுன்னு கண்டினியூஸாக நம்ம சேனலில் வீடியோ சொல்லுவோம். ஜேமி ஓட்டன் வேறு பெயிண்டிங்கில் இருக்குது. ஸோ இது எல்லாத்துக்குமே ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அப்கமிங் டேஸில் அதையும் நான் ஷேர் பண்ணுறேன். நடுவில் ஜேஎஸ்கே வேறு வின் பண்ணி பிளே ஆஃப் போயிட்டாங்க. ஸோ அது வேறு பார்க்கலாம். நான் வீடியோ ஷேர் பண்ணலாம் இருந்தேன். பட் இவனுங்க வந்து இன்னும் ஒரு மேட்ச் பார்த்துட்டு செகண்ட் எலிமினேட்டரில் கிராஸ் பண்ணிட்டா மேபி ஷேர் பண்ணலான் இருக்காங்க. ஸோ அந்த மேட்ச் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதை பார்ப்போம். அதில் நம்ம வின் பண்ணோன்னா மேபி எஸ் ஃபைனல்ஸ் போவாங்களான்றதை பார்க்கலாம். ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோ பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அகைன் டேக் கேர். பை பை.